நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் வருது. ஃப்ரீயா இருக்கியா? ஏதாவது ப்ரோக்ராம் வச்சிருக்கியா? ப்ரோக்ராமா? ஏன் கேக்குற? இல்ல, மதுரையில என் உடன்பிறவா சகோதரன் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு கல்யாணம். ஜூனியர் கிரண் பேடியை கூட்டு வரேன்னு ஷூரிட்டி கொடுத்துட்டேன். நீ வரலாட்டி எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. என் கூட வாயேன் ப்ளீஸ். ஏய், போய் தானே சொல்ற. பரவாயில்லையே, இப்பெல்லாம் ரொம்ப புத்திசாலி ஆயிட்டேன். உடனே கண்டுபிடிச்சிடுறேன். இப்போ உண்மையை சொல்றேன். சொல்லு. எங்க அம்மா உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. உங்க அம்மா என்ன பார்க்கணும்னு சொன்னாங்களா? ஆமா, அவங்களுக்கு எப்படி என்ன பத்தி தெரியும்? என்ன எப்படி சொல்லிட்ட? நீ எப்படி நிப்ப, எப்படி நடப்ப, ஓவர் ரியாக்ஷன் பண்ணுவியே, அது காதுல ஒரு பெரிய கேடைய மாட்டிருப்ப, அதுக்கு கத்தி இல்லைன்றது வரைக்கும் எங்க அம்மாவுக்கு தெரியும். ஆமா, உண்மையிலேயே உனக்கு அம்மா இருக்காங்களா? முதல்ல உனக்கு வீடு இருக்கா? நானும் அனாதையா? நீ வேணா வீட்டுக்கு வந்து பாரு. என்ன, எங்க அம்மா ஒரு ஹார்ட் பேஷண்ட், பெரலிட்டிக் அட்டாக் வேற வந்திருக்கு. வரும்போது வெறும் கையோட வந்துடாத, பழம் ஏதாவது வாங்கிட்டு வா, சந்தோஷப்படுவாங்க. நான் காசு தந்துடுறேன். சரி, அப்போ அடுத்த தடவை நான் வரும்போது வரேன். கன்ஃபார்மா வந்துரு, நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பை, see you. பை ஸ்ரீதர். பை. வரும்போது பிஸ்கட் வாங்கிட்டு வந்துடாத, பழம் வாங்கிட்டு வா. ஹே மாம்ஸ், என்னவா இத பிடிங்க. அம்மா எங்க? மாமா 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 மாமா. அம்மா அம்மா, விஷ்ராந்தி பில்டர்ஸ் நம்ம கம்பெனி பண்ற சப் கான்ட்ராக்டுக்கு முதல் செக்கா 50 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்கம்மா. இந்தாங்கம்மா. வேண்டாம், நீ உருப்பிட மாட்டேன்னு உங்க அப்பா சொன்னார்ல, அவர் படத்துக்கிட்ட வச்சு நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லு போ. அப்பா கிட்ட இல்லம்மா, சாரதா கிட்ட. நீ வாழ்க்கையில் ஒரு படி இறங்கியிருக்க. நான் முதல் படியில் அடி எடுத்து வைக்கிறேன். பார்க்கலாம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்னப்பா எழுதிருக்க? என் வாழ்க்கையில ஒவ்வொரு முறை சோர்வடைப்பதெல்லாம் உன் எழுத்துக்களை பார்த்து மறுபடியும் நிக்கணும்னு தோணுது. எழுதுறதுக்காக எந்த நேரத்திலையும் எந்த கோணத்திலையும் எப்போ உட்காந்தாலும் நீங்க தானம்மா என் முன்னாடி வந்து நிக்கிறீங்க. ஒருவேளை அதோட பாதிப்பா கூட இருக்கலாம். என்ன சாரதா அது? ஒற்றை சிறகுன ஒரு கவிதை எழுதியிருக்கான், கொஞ்சம் படிச்சு பாருங்க. இந்த வரிகள்லாம் படிக்கும்போது கிருஷ்ணா ஞாபகம் வருது. உன் மேல உசிரியே வச்சிருந்தான்ல, இதை கொண்டு போய் கிருஷ்ணா படத்துக்கிட்ட வச்சு கும்பிட்டு. அது இருக்கட்டும்பா, முதல்ல நீங்களும் வைதேகி அம்மாவும் சேர்ந்து நில்லுங்க. ஓ, நான் மறந்துட்டேன். வா 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 வைதேகி. வாமா. இவரே என்ன மறந்துட்டார், நீ என்ன? வைதேகி, என்னங்க
என்ன பேசுறதுன்னு தெரியாதா? அவங்களே மனசு உடைஞ்சிருக்காங்க. இதுல வேற நீங்க போய். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? மறந்துட்டேன்னு சொன்னேன். அது ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதா? எதை பேசினாலும் தப்பா எடுத்துக்கிறீங்க. சரி, இனிமே இந்த வீட்டில் நான் வாயே திறக்கல. சந்தோஷமான விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த வீடு லாய்க்கு இல்லை. இது வீடே இல்லப்பா. இந்தா என்னாச்சு? எதுவும் செஞ்சிடாத. சொன்னா கேளு. வைதேகி, அடியம்மா, என் பொண்ணே வைதேகி, ஸ்ரீரங்கத்துக்கு போலான்னு சொல்லிட்டு இருந்தேனே, கேட்க மாட்டேன்னு நூட்டிய. இப்படி கஷ்டப்படுறதுக்கா? ஐயோ மாப்பிள, என் பொண்ணை மறுபடியும் பைத்தியம் ஆக்கிட போறேளே. ஐயோ என்னாச்சுமா? இப்போ என்ன நடந்துச்சு? போய் முடிவெடுத்த நீ அவமானப்படுத்திட்டேன். எல்லாரும் சேர்ந்து அவமானப்படுத்திட்டேன். தாலி கட்டின புருஷன்ல இருந்து 10 மாசம் சுமந்து நான் பெத்த பொண்ணு கூட என்ன அவமானப்படுத்திட்டா. எனக்கு யாருமே இல்ல. நான் இந்த வீட்டுல ஒரு அனாதை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு எல்லாரும் இருக்கா. புருஷன், பிள்ளைங்க. ஒரு வார்த்தை சொன்னா உயிரையே கொடுக்கறதுக்கு காவேரி. நீங்க சொன்ன வேலையை செய்யறதுக்கு யோகி. காரு, பங்களா, பணம், ஃபேக்டரி எல்லாமே இருக்கு. ஆனா எனக்கு யாருமே இல்ல. நான் ஒரு அனாதை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். 17 வயசு வரைக்கும் ஒருவேளை சோத்து கூட கஷ்டப்பட்டு இருந்த ஒரு அப்பாவுக்கு மகளா வாழ்ந்த 18வது வயசுல இவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சா. ஒரு வருஷம், ஒரே வருஷம் நான் சந்தோஷமா இருந்தேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மனநல பாதிக்கப்பட்டு அந்த ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போற மாதிரி 14 வருஷம் பைத்தியக்காரியா இருந்த. எங்கெங்கயோ எப்படியோ யார்கிட்டயோ பைத்தியக்காரியா அலைஞ்ச. கடைசியில ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில என்ன கொண்டு போய் சேர்த்தாங்க. பைத்தியம் தெளிஞ்சது. என் புருஷனை தேடின, அவரும் கிடைச்சார். ஆனா இந்த உலகத்துல எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாத ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது. தாலி கட்ட புருஷனுக்கே கள்ளக்காதலி மாதிரி இருந்த. தேவையா எனக்கு இதெல்லாம்? அதுக்கப்புறம் இங்க வந்த. இங்க எனக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கும்னு நினைச்சேன். இல்ல, வேலைக்காரிய விட கேவலமா நான் இங்க இருக்கேன். பெத்த பொண்ணு அவ வாயால நான் அம்மான்னு கூப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுத்து. கட்டின புருஷன் என்கிட்ட முகம் கொடுத்து பேசுறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்ல. நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்களும் ஒரு பொண்ணுதான், உங்களுக்கு உணர்ச்சிகள் இருக்கு. என்னோட நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க. என் பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன், என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். இது நியாயமா? எனக்கு நீ யாரு இருக்கா? நான் யாருக்காக உயிரோட இருக்கணும்? எதுக்கு பாரமா இருக்கணும்? தயவு செஞ்சு என்ன சாக விடுங்க.
என்னை விட்டுடுங்க. அம்மா, நீங்க சொல்ற எந்த விஷயத்துக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதுவும் செய்யல. காவேரியை நான் உங்ககிட்ட இருந்து பிரிக்கவே இல்லைம்மா. என் வாழ்க்கையில துன்பத்தின் எல்லைக்கு போயிருந்த போது ஒரு பிஞ்சு கைதான் என்ன மறுபடியும் வந்து மீட்டுச்சு. அந்த பிஞ்சு கை காட்டின அன்புல எனக்கு மறுபடியும் வாழணும்னு தோணுச்சு. ஒத்தை அடி பாதையில கூட்டிட்டு போய் இவ்வளவு பெரிய வசந்தம் இருக்குன்னு எனக்கு காட்டுச்சு. உங்க எல்லாரையும் விட நான் தாம்மா காவேரியை ரொம்ப விரும்புறேன். ஆனா அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. உங்க பாஷையில சொல்ல போனா தெய்வீக அன்புன்னு சொல்லலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு இணை பிரியாத அன்பு. அது யாராலையும் பிரிக்க முடியாது. காவேரி உங்க கூட பேசக்கூடாதுன்னு நான் சொல்லிருந்தா அவ செஞ்சிருப்பா. அப்படி ஒரு ஈனமான காரியம் நான் செய்ய மாட்டேமா. இத பாருங்க, காவேரி என் கூட பேசக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப அவளுக்கு போன் பண்ணி என் கூட பேசாத பழகாதுன்னு சொன்னா அவ செய்வா. ஆனா 10 நாள் தொடர்ந்து அவ என் கூட பேசாம இருந்தானா நான் உயிரோட இருக்க மாட்டேன். உங்களுக்கு அதுதான் வேணும்னா நான் அதையும் செஞ்சிடுறேன். அப்பா, என்னப்பா நம்ம வீட்டில் போய் இந்த மாதிரி எல்லாம்? தப்பு பண்ணிட்டேன். ஒரே வீட்டில் 2 பேரையும் குடி வச்சு நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போறீங்க? இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து சக்தி, என்னப்பா? ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்ப்பா. ஸ்கூலுக்கு கிளம்பு. இன்னும் டைம் இருக்குப்பா. சரி. இந்த டிஃபன். வேண்டாம்ப்பா. ஏன்? வேண்டாம்ப்பா. காரணம் இல்லாம வேண்டான்னு சொல்லக்கூடாது. வேண்டாம்ப்பா. என்ன காரணம்னு சொல்லு. இன்னைக்கு என்ன நாள்? என்ன நாள்? மறந்துட்டீங்களா? என்ன மறந்துட்டேன்? அம்மா.
அம்மா இறந்த நாளை மறந்துட்டீங்களாப்பா? நான் எந்த நாளை மறக்கணும்னு நினைக்கிறேனோ நீ அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்க. பதினஞ்சு வருஷம் அம்மா நம்மளை விட்டு போனது என்னால இன்னும் ஏத்துக்க முடியல. சக்தி நேத்தே சொல்லியிருந்தா அம்மாக்கு ஒரு மாலை வாங்கியிருக்கலாம்ல. நேத்தே பக்கத்து வீட்டு மாமி கிட்ட சொல்லி வாங்கி வச்சிட்டேன்ப்பா. எனக்கு தைரியம் இல்லை சக்தி. அம்மாக்கு இந்த மாலையை நீயே போடு. சக்தி ஏன் அலற? அல்லாத என்னால அம்மா மறக்க முடியலப்பா. அம்மா நம்ம கூட இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும்பா. சக்தி உங்க அம்மா என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும்னு கொடுத்து வைக்கல. அம்மா உன் கூட தான் இருக்காங்க, உன்னை வழி நடத்திட்டு இருக்காங்க. நீ தைரியமா இரு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எதுக்கு தேங்க்ஸ்? எனக்காக உங்க வாழ்க்கையில எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்க. எனக்கு அம்மா இல்லாத குறையே தெரியாம வளர்த்துருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லணும்னே தெரியலப்பா. போ ரெடி ஆகும். இந்தா டிஃபன் சாப்பிடு. வேண்டாம்ப்பா, இன்னைக்கு ஒரு நாள் அம்மாவுக்காக விரதம் இருக்கேன்ப்பா. சரி. விஜி, சக்தி லவ் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டான். இதெல்லாம் பார்க்கறதுக்கு உனக்கு கொடுத்து வைக்கல. என்னம்மா தேடுற? ஒன்றும் இல்லைப்பா. ஒண்ணும் இல்லையா? ஒன்றும் இல்லைப்பா. சரி கிளம்பு. போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வரேன். வரேன்ப்பா. சக்தி, ஹாப்பி பர்த்டே. மறந்துட்டியா? இந்த நாளை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. சரி புறப்படு.
போயிட்டு வரேன்ப்பா. பாய். ம். என்ன? ஒன்றும் இல்லைப்பா. என்னம்மா? ஒன்றும் இல்லைப்பா. இதுதானே நீ தேடுற? இது என்கிட்ட பத்திரமா இருக்கும். உன்கிட்ட எப்போ சேர்க்கணுமோ அப்போ சேர்த்து வைக்கிறேன். அத்தை கிட்ட சொன்னா போதும், அவங்க செஞ்சு வச்சிருவாங்க. அவசரப்பட்டு அவமானப்படாத. ம்? தேங்க்யூப்பா. பாய். பாய். திரும்ப என்ன? இல்லைப்பா, வரும்போது பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்ப்பா. சக்தி, உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நீ அங்கே போகக்கூடாதுன்னு. அவங்களுக்கும் அத்தைக்கு ஆகாதுல்ல. நீ அங்கே போகிறதுனால புதுசாக ஏதாவது பிரச்சனை வரப்போகுது. அப்பா, பகையெல்லாம் உங்கள் ஜென்ரேஷன் முடியட்டும்ப்பா. எங்கள் ஜென்ரேஷனில் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படியே இருக்கோம்ப்பா. சரி, உனக்கு எது சந்தோஷமோ அதை செய். போயிட்டு வரேன்ப்பா. பாய். ம். மா, பிருந்தா வர டைம் ஆச்சு, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க. பிருந்தா வந்தாக்க எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சட்டமா? என்னம்மா, உள்ள ஒரு குட்டி ஹாஸ்பிடல்ல ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பேஷண்ட் மட்டும் தான்மா இல்ல. மாமா போடா. ப்ளீஸ் ஐயோ, மாமா. என்னால அதெல்லாம் முடியாது, போடா. மாமா வாமா, உன்னை நம்பி அவட்ட இஷ்டத்துக்கு சொல்லி வச்சிருக்காமா. வாமா. ஐயோ, ஏன்டா அப்படி படுத்துற? ஏன்டா இப்படி விளையாடுத்தனமாவே இருக்கியோ? நீ தான் அப்படி என்னை வளர்த்த. எல்லார்ட்டையும் விளையாட்டுத்தனமா ஜாலியா விளையாடிக்கிட்டே இருக்க சொல்லி வளர்த்தலாமா? உன்னை போய் சொல்ல சொன்னேனா? நீ மட்டும் என்கிட்ட போய் சொல்லியா? சின்ன வயசுல அப்பாங்கன்னு கேட்டேன். மிலிட்ரியில வார் ஃபீல்ட்ல இருக்காரு, ஒரு போட்டோ மட்டும் காமிச்சேன். அவரும் கண்ணாடி போட்டு கோட் ஷூட்லாம் போட்டு கொஞ்சம் உன்னை மாதிரி இல்ல என்னை மாதிரி நல்லா இருந்தாரு. அப்புறம் நான் பெரியவன் ஆனதும் அப்பா பார்த்தே அவனும் அடம் பிடிச்சானு நீ என்ன சொன்ன? இல்லடா இறந்துட்டாரு, உனக்கு அந்த அப்பா இல்லாத ஃபீலிங் இல்லாம வளர்றதுக்கு அதான் போய் சொன்னேன்னு சொன்னேன்ல. சரி, அது மாதிரி தானேம்மா, ஒரு சின்ன சரி. ஆக்டிங் தானே. வாமா. ஐயோ சரி, இப்ப என்ன பண்ணணும்ங்கற சொல்லு. நீ வந்து பெராலிட்டி அட்டாக் ஆன மாதிரி படுத்துக்கோ. ஐயோ, எனக்கு அப்படிலாம் பழக்கம் படுத்துக்க தெரியாதுடா. நான் பாத்துக்கிறேம்மா, நீ வந்து படுத்து தூங்குமா. நான் உனக்கு மேக்கப் போட்டு விடுறேம்மா, உனக்கு எப்படின்னு எல்லாமே. ஐயோ வேண்டாம்டா, எனக்கு நடிப்பு வரதெல்லாம் கஷ்டம்டா. நீ மட்டும் இப்ப கரெக்டா நடிச்சேன்னா உனக்கு கன்வென்ஸ் எல்லாம் தருவாமா. டிவி சீரியல் நடிக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கி தருவியா? கட்டாயமா எனக்கு தெரிஞ்ச டைரக்டர் இருக்காரு, வாங்கி தரேன். நீ வா. சரி இருவர். அச்சச்சோ. ஏன்டா? அம்மா, நீ வந்து ஸ்ரீதர், பெராலிட்டி அட்டாக் ஆன மாதிரிலாம் படுக்க முடியாது. ஏன்டா? ஸ்ரீதர். அதான் வந்துட்டா. ஐயோ, நீ ஒண்ணு பண்ணு, நீ அம்மாவும் நடிக்க முடியாது, ஆமா. சித்தியா நடிச்சிரு. ஐயோ, சித்தி எப்படி நடிக்கிறது? பைத்தியமா நடிச்சிரு. ஐயோ, என்னடா என்ன முழுசா மென்டல் ஆக்குறது முடிவே பண்ணிட்டியா? இல்லம்மா, நீ ரஜினி படம் பாத்துருக்கல, ஆமா. பண்டரி பாய் இப்படி இப்படி சிரிச்சிட்டே இருப்பாங்க, ஆமா. அதே மாதிரி சிரிச்சிட்டே இரு போதும். எங்க கொஞ்சம் சரி, கொஞ்சம் ஜாஸ்தி சரி. அம்மா பயந்துட போறா, கொஞ்சம் கம்மியாவே சரிமா. வந்துட்டா. ஸ்ரீதர். ஹாய் பிருந்தா. ஹாய். பழம்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? வெரி குட். இவங்க உனக்கு ஒரு சித்தி இருக்காங்கல்ல? ஆமா. அது மாதிரி இவங்க என் சித்தி. ஹலோ. உனக்கு சித்தி இருக்க விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா, உன்கிட்ட சொல்லவே இல்லைல்ல. இப்படி என் சித்தி ஒரு மனநோயாளின்னு உன்கிட்ட எப்படி இருந்தா நான் சொல்ல முடியும்? அம்மா எங்க இருக்காங்க? அம்மா உள்ள பெராலிட்டிக் அட்டாக்ல படுத்திருக்காங்க. இப்ப எப்படி இருக்கு அம்மாக்கு? என்ன சொல்றது பிருந்தா, ம். நேத்து திடீர்னு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க. ஒரு 10-15 டாக்டர் வந்து பார்த்தாங்க, ஒன்னும் தேராதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன ஸ்ரீதர்? கை கால் கூட தூக்கவே முடியல. டாக்டர்லாம் வந்து கூட கையெல்லாம் பிடிச்சி இப்படி தூக்கி பார்த்தாங்க. எங்க அம்மாக்கு கான்சியஸே இல்ல. ஏன் இருந்தா ஃபுல்லா பெராலிட்டிக் அட்டாக் ஆச்சுன்னா கான்சியஸே இல்லாம ஆயிடுவாங்களா? எனக்கு தெரியலையே. ஸ்ரீதர், உங்க அம்மாக்கு எவ்வளவு நாளா இப்படி இருக்கு? எங்க அம்மாக்கு இருக்கு. எவ்வளவு நாளாவா? வருஷக்கணக்கா.
நான் சின்ன வயசா இருந்தப்ப இருந்தே இருக்கு. அப்படியா? ம். ஸ்ரீதர், இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்ட சித்தியும் பேரலிட்டிக் அட்டாக் வந்த அம்மாவையும் கவனிச்சுக்கிறதுக்கு வீட்ல வேலை செய்யறதுக்கு யாரையா வச்சு கூடாதா? எப்படி இருந்தா மனசு வரும்? என்னை 10 மாசம் கஷ்டப்பட்டு சுமந்த எங்க அம்மா, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வளர்த்த எங்க சித்தி, இவங்க 2 பேத்துக்கும் காசு கொடுத்து வேலைக்கு ஆள் வைக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதனால எல்லா காரியத்தையும் நானே தான் செய்யறேன் பிருந்தா. ஸ்ரீதர், இந்த மாதிரி ஒரு மகன் கிடைக்கிறதுக்கு உங்க அம்மா கொடுத்து வச்சிருக்கணும். உங்க சித்தி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, பேச மாட்டாங்களா? அவங்க பேச மாட்டாங்க. ஏன்? அவங்க சின்ன வயசா இருக்கும்போது பாவாடை சட்டையெல்லாம் போட்டு ரொம்ப அழகா இருப்பாங்க. அப்ப அவங்க அப்பா, அதான் எங்க தாத்தா, ரொம்ப வாய் பேசுறாங்கன்னு சொல்லி நாக்கு இழுத்து வச்சு அறுத்துட்டாங்க. நாக்கு இல்ல பிருந்தா, வந்து இந்த பல்லிக்கெல்லாம் வால் வளரும் தெரியுமா, அது மாதிரி எங்க சித்திக்கு நாக்கு வளர்ந்துருச்சு. ஸ்ரீதர், நாக்கு அது பரவாயில்ல, வா நம்ம போய் அம்மா பார்க்கலாம். அம்மாடி பொண்ணு, எங்க போற? உங்க சித்தி அது அப்பப்போ 1-2 வார்த்தை, அதான் நாக்கு வளர்ந்துருச்சு சொன்னேன். அப்புறம் என்ன? ஏய் சுமாரா, நீங்க பைத்தியம் இல்ல? நான் பைத்தியமா? ஏன்டா அவ உன்னை பைத்தியமாகி இருக்கா, நீ பைத்தியமாயிட்டு இல்ல, என்ன இல்ல, இல்ல, பைத்தியமான்னு இல்ல. கேக்குறியா? ஆஹா, தயவு செஞ்சு இது சுமாரா. வந்து பக்கத்து வீட்டு பெரியம்மா, இது சித்தி இல்ல அம்மா இல்ல. நீ வா நம்ம எங்க அம்மா பார்க்கலாம். சுமாருடா. இத பாருமா, நான் தான் அவ அம்மா. என்ன ஏண்டி, அவன் ஏமாத்து வித்தக்கார மாதிரி உன்னை ஏமாத்தி இருக்கான், நீ ஏமாந்து போய் நிக்கிற. நீங்களாம் ஐபிஎஸ் படிச்சு பாஸ் பண்ணி என்னத்துல நாட்டுக்கு நல்லதை செய்ய போறீங்க. நீ சரியான பைத்தியண்டி. யூ யூ இல்ல பிருந்தா, பிருந்தா என்னம்மா நீ கடைசி நேரத்துல வந்து சொதப்பிட்ட? பிருந்தா, நிஜமா இதான் எங்க அம்மா பிருந்தா. பிருந்தா, அட்லீஸ்ட் இந்த பழத்துக்கு பணமாவது வாங்கிட்டு போ. டேய் குர்ரா, பிருந்தா, பழத்தையாவது சாப்பிடலாம். என்னம்மா இப்படி பண்ணிட்ட நீ? பாரு கோச்சிட்டு போறா, வா சரி வா சமாதானம். போலாம். வாயா சாரங்கா. ஏயா இன்னும் உனக்கு அந்த பயம் உன்னை விட்டு போலையா? எதுக்கு அப்படி பயந்து சாகிற? ஏன் யூனியன் லீடர் நான் இருக்கேன், என்னை மீறி உன்னை எவனா வேலையை விட்டு தூக்கிடுவானா? அப்படி தூக்குனா நான் உன்னை விட்டுருவேனா? நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன், தைரியமா இரு. பாலா, நான் உன்னை தான் நம்பி இருக்கேன், என்னை எப்படியாவது காப்பாத்து பாலா. யோ, நீ எதுக்கும் பயப்படாத, நான் சொல்றேன்ல, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். போ. யாரு இவன் யோகிக்கு பயப்படுறியா? போயா, போய் வேலையை பாரியா, பாரு போ. என்ன பண்ற? உன்னதான் வேலையை விட்டு தூக்கியாச்சே, வெளியே போ. யார் உள்ள விட்டது? யோ நில்லியா, நான் தான் அவர் உள்ள வர சொன்னேன். எதுக்கு? அவர் எதுக்காக வேலையை விட்டு தூக்குனீங்க? யூனியன் லீடர் நான், என்ன கேட்காம அவர் எப்படி நீங்கள் வேலையை விட்டு தூக்கலாம்? பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. வேற யாருக்கு பதில் சொல்லுவீங்க? யாருக்கு பதில் சொல்லுவீங்க? எங்க முதலாளி சாரதாக்கு. ஓஹோ, இப்போ நீ பதில் சொல்லிட்டு என்ன ஆகும் தெரியுமா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவியா? பண்றத பண்ணி காட்டுற பாக்குறியா? டேய் யோகி ஒளிங்க, யோகி ஒளிங்க, யோகி ஒளிங்க, தாரங்களுக்கு யோகி ஒளிங்க, 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 தாரங்களுக்கு தாரங்களுக்கு யோகி ஒளிங்க, யோகி ஒளிங்க, தாரங்களுக்கு யோகி ஒளிங்க, யோகி என்ன என்ன இங்க பிரச்சனை? எதுக்காக யோகி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? சாரங்கனை யோகி எப்படி அடிச்சிருக்காரு பாருங்க. அதே மாதிரி அவர் எதுக்காக வேலையை விட்டு தூக்குனீங்க? இந்த 2 காரணம் சொல்லிட்டு யோகி கூட்டு போங்க. சாரங்கனை நான் எதுக்காக வேலையை விட்டு தூக்குனேங்கிற காரணம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனா ஒண்ணு, யோகி இப்ப என் கூட வராரு. இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க, நான் ஃபேக்டரி லாபம் நஷ்டம் எதுவும் பார்க்க மாட்டேன், எல்லாம் இழுத்து மூடி போயிட்டே இருப்பேன். எனக்கு இதெல்லாம் தேவையில்லை மேடம். அவர் ஏன் அடிச்சிங்க, எதுக்காக வேலையை விட்டு தூக்குனீங்க, இந்த 2 காரணம் சொல்லிட்டு அவர் கூட்டு போங்க. அதுக்கு காரணம் இந்த ஐயா கிட்டே கேளுங்களேன். இந்த ஃபேக்டரியில 2.5 கோடி ரூபாய் நஷ்டம் எப்படி வந்துச்சுன்னா இவர்கிட்டே கேளுங்க. யோ கேளுங்க. யோ, நீ ஏன் இப்படி நிக்கிற? சந்தையில மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி. உண்மையை சொல்லியா, நீ எதுவும் பண்ணல? சொல்லுங்க சாரங்க.
எல்லாம் சொல்லுங்க. எப்படி மருந்து வாங்குனீங்க, உங்க பின்னாடி யார் இருக்காங்க, எப்படி கலந்து இந்த துணி மேல இந்த மருந்து அடிச்சீங்க, எல்லா விஷயம் எனக்கு தெரியும். ஆனா நீங்க சொல்லுங்க. மேடம் நீங்க தான் மிரட்டிருப்பீங்க, அவர் உளறி இருப்பார் மேடம். இந்த பாருங்க, நான் ஒன்றும் மிரட்டல. இது வரைக்கும் இவர் மேல பரிதாபப்பட்டு போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்கேன். ஆனா இப்ப அவர் இல்லைன்னு சொன்னார்னா போலீஸ் தான் வந்து விசாரிக்கும். உங்க சௌரியம் எப்படி சாருங்க? நான் தான் செஞ்சேன் மேடம், நான் தான் செஞ்சேன். நீங்க ஜெனிஃபர் மேடத்துக்கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் யூனிட் வாங்கினீங்களே, அதுக்கு முந்திலே நீங்க நான் தான் மேனேஜர். எனக்கு 53 வயசு, 30 வருஷம் சர்வீஸ். நீங்க இந்த மாதிரி ஒரு அறகுறையெல்லாம் கொண்டு வந்து எனக்கு மேல அட்மினிஸ்ட்ரேஷன்ல போட்டு என்ன எவ்வளவு இன்சல்ட் பண்ணீங்க. நான் எவ்வளவு லாயலா சின்சியரா உங்ககிட்ட ஒர்க் பண்ணேன். கொஞ்சமா மதிச்சிங்களா? நான் தான் செஞ்சேன் மேடம். உங்களால என்ன செய்ய முடியும் செஞ்சீங்க, போங்க. நாயே வெளியே போடா. நீங்க என்ன வேலை இல்லையா? நன்றி விசுவாசம் எதுவுமே இல்லையா? இந்த கம்பெனி உங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கு. ப்ராவிடென்ட் ஃபண்ட் என்ன, உங்க வீட்ல இருந்து இங்க வந்து திரும்பி போறதுக்கு பஸ் சர்வீஸ் என்ன, கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம கேப்பார் பேச்சை கேட்டுட்டு இங்க வந்து தகராறு பண்றீங்களே. போங்க சார், உங்க வேலையை பாருங்க. சாரி ஆமா சாரி, போங்க. உன் கூட இருக்கிற ஆளுங்க நான் பேசின ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாதிரி என் பக்கம் வந்துட்டாங்க. இப்போ கூட காரணம் சொல்லாம உன்னை வேலையை விட்டு தூக்க முடியும். ஆனா ஒரு படிக்காத முட்டாள்கிட்ட மோதுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. சாரங்க வரான். பிரசாத் சாரதுல மட்டும் பேசிக்கிறடா கண்ணு. ஒன்றும் தேவையில்லை, சும்மா இருங்க. பாப்பா அப்பப்போ ஒரு வார்த்தை பேசிக்கிறோமா? சரி. ஏயா பாலா, எனக்கு முன்னாடி அங்கே வந்துட்டியா? மேடம் வணக்கம். மேடம் தம்பி வணக்கம். தம்பி மேடம், வேற வழி இல்லாம தான் மேடம் நான் ஏதோ சொல்லிட்டேன் மேடம், மன்னிச்சிங்க மேடம். மேடம் உங்களுக்கே தெரியும், உடல்நல சரியில்லாத அப்பா, பைத்தியமா பொண்டாட்டி, இதெல்லாம் வச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் மேடம். இருந்த வேலையும் போச்சு மேடம். நீங்க தான் எப்படியாவது மனசு வச்சு தம்பி கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும் மேடம். சாருங்க என்னடா பேசுற? உனக்கு நான் வேலை வாங்கி தரணுமா? போயா மாமா, சும்மா இருக்கிறீங்களா ப்ளீஸ்? மிஸ்டர் சாரங்கன், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீங்க ஃபேக்டரிக்கு போங்க, பாலா வந்து ஸ்ட்ரைக் பண்றதை மிரட்டுவான். நீங்க என்ன சொல்லணும்? யோகி அடிச்சதுனால தான் நான் அப்படி சொன்னேன்னு உங்களை சொல்ல சொன்னேன்ல, நீங்க ஏன் சொல்லல? தம்பி நான் என்ன செய்வேன் தம்பி? என்ன தம்பி, அவங்க அந்த ஃபர்ஸ்ட் யூனிட் வாங்கினாங்களே, அதுக்கு முந்திலேருந்து நான் தான் அங்கே மேனேஜர். எவ்வளவு செல்வா கூட இருந்தேன் தெரியுமா தம்பி? என்ன டம்மி பண்ணிட்டாங்க தம்பி. அந்த யோகி அவனை வேற பொழுது போட்டு என்னை எவ்வளவு அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அசிங்கம் பண்ணிட்டாங்க தம்பி. புதுசா நேத்து வந்தவன் கூட என்ன மதிக்க மாட்டான்றாங்க தம்பி. அந்த கோவம் தான் தம்பி. என்ன அடிச்சது கூட இல்லை தம்பி. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அந்த கோவத்துல ஏதோ உளறிட்டேன் தம்பி. அப்ப கூட நான் உங்களை காட்டி கொடுக்கல தம்பி. நான் வந்து ஏதோ என்னோட வருத்தம் அது தாங்க முடியாம தான் சொல்லிட்டேன் தம்பி. சோ காவேரி கார்மெண்ட்ஸ்க்கு 2.5 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது உங்க பர்சனல் ப்ராப்ளத்தினால தான், நாங்க சொல்லி இல்லை இல்லையா? மிஸ்டர் சாரங்கன், இதுவரைக்கும் நாங்க சொல்லி நீங்க செஞ்ச வேலைக்கெல்லாம் கூலி கொடுத்தாச்சு. இதுக்கு மேல நாங்க செய்யறதுக்கு என்ன இருக்கு? என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க மேடம்? நீங்க சொல்லிதானே மேடம் எல்லாம் நான் செஞ்சேன். என்ன மேடம் என்ன மேடம்? சரி மேடம், நீங்க பழசெல்லாம் மறந்துடுங்க மேடம். இந்த பிரசாத் தம்பி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஏதோ ஒன்று ஆரம்பிக்க போதான், அதுல சொல்லி எனக்கு ஒரு மேனேஜர் போஸ்ட் வாங்கி கொடுங்க மேடம். நான் எவ்வளோ லாயலா எவ்வளோ சின்சியரா ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்சியரா ஒர்க் பண்றேன் மேடம். ப்ளீஸ் மேடம். டேய் ஷாரங்கா, நம்மள மாதிரி கேப் மாதிரி மொல்ல மாதிரி முடிச்சவுக்கி கருங்காலிக்கெல்லாம் இதாண்டா முடிவு. நம்ம வேலை செய்கிற இடத்துக்கே துரோகம் பண்ணுறோம், அது தெரிஞ்சு போய் நம்ம வெளியே விரட்டுறாங்க. அப்புறம் ஒரு பையன் நம்மளை சேர்ப்பானா? அதுவும் துரோகம் பண்ண சொன்னவங்ககிட்டயே வேலை கேட்குறியடா. அதே 2.5 கோடி நஷ்டத்தை எங்களுக்கு பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அடம் அடையா மடையா மடையா. ஒன்று பண்ணு, 15 டேஸ் கழிச்சு அதை பர்சனலாக மீட் பண்ணு. ஏதாவது புதுசாக விரோதிங்க முளைச்சிருந்தாங்கன்னா அங்கே உன்னை சேர்த்து விட்றேன், அவங்க கூடிய கெடுத்துறேன். உன் தகுதிக்கு ஏற்ற வேலை இங்கே இல்லடா சாமி, நீ இடத்த காலி பண்ணு. தம்பி என்ன தம்பி? பிரசாத் தம்பி. சாரி மிஸ்டர் சாரங்கன், இந்த வீட்டில் அம்மா பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது, நீங்க கிளம்பலாம். நான் பாலா
மனசுக்குள்ள சிரிக்கிறியா? இதோ பார், இதே மாதிரி நிலைமை தான் உனக்கும் ஒரு நாள். இந்த நொண்டிக்காலம் இருக்கானே, இவன் உனக்கு ஒரு நாள் சரியா வைப்பா. வேட்டு இரு. ஏன் பாலா, உங்க வீட்லயும் அப்பா அம்மா இல்ல பொஞ்சாதி பிள்ளைங்க யாராவது பைத்தியமா இருக்காங்களா? ஏன் கேக்குற? இல்ல உனக்கு ஏதாவது உதவி பண்ணலாமேன்னு கேட்டேன். யோ போயா. காவேரி கார்மெண்ட்ஸ்க்கு 2 கோடி ரூபாய் நஷ்டமா இருக்கு. இவ்வளோ பெரிய ஆர்டர் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணணும்னா கண்டிப்பா எங்கேயாவது ஃபைனான்ஸ் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு யார் ஃபைனான்ஸ் பண்றாங்க? எனக்கு தெரியும் சார். வெங்கடேஸ்வரா ஃபைனான்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒன்று இருக்கு சார். அங்கே மிஸ்டர் பிரபுன்னு ஒருத்தர் இருக்கார். இவங்களுக்கு ஃபைனான்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் அவர் தான் பண்ணி கொடுக்குறாரு. அநேகமா அவரை தேடி தான் இவங்க போயிருக்கணும். அம்மா, இப்போ என்ன பண்ணலாம்? இது கூடவா நான் உனக்கு சொல்லி கொடுக்கணும்? நிச்சயமா சாரதா அந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லியிருக்க மாட்டான். நீ பிரபுவுக்கு ஃபோன் பண்ணி காவேரி கார்மெண்ட்ஸ்க்கு 2.5 கோடி ரூபாய் நஷ்டம் வந்ததை அவங்க கிட்ட சொல்லி ராமு கிட்ட போய் கேட்க சொல்லு. வீட்டில் குழப்பம் ஸ்டார்ட் ஆகும். சாரதாவுக்கு நோ பீஸ் ஆஃப் மைண்ட். தேங்க்ஸ் மா. பாலன், சொல்லுங்க. நம்பர் என்ன சொல்லுங்க? 48955594. ஹலோ. சொல்லுங்க சார். கேன் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் பிரபு ப்ளீஸ்? எஸ், நீங்க யார் சார்? என் பேர் பிரசாத்னு சொல்லுங்க. 1 செகண்ட் சார். ஹலோ, பிரபு பேசுறேன். மிஸ்டர் பிரபு. யா. குட் ஆஃப்டர்நூன் சார். என் பேர் பிரசாத். பிரசாத்தா? யாருன்னு தெரியலையே. சார், உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனால் எனக்கு உங்களை நல்லாவே தெரியும். நீங்கள் தானே காவேரி கார்மெண்ட்ஸ்க்கு ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம், நான் தான் காவேரி கார்மெண்ட்ஸ்க்கு லோன் கொடுத்தேன். இப்போ என்ன விஷயம்? வேற ஒன்றும் இல்லை சார். ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு தான் ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம்? சார், நீங்கள் யூஎஸ்க்கு அனுப்புகிற 2.5 crores ஆர்டருக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கீங்கல்ல? ஆமாம். அந்த ஆர்டர் இன்னும் போய் சேரல சார். அந்த கார்மெண்ட்ஸ் பூராவே டேமேஜ் ஆயிடுச்சு. உண்மையாவா சொல்றீங்க? நீங்கள் என்ன நம்பலன்னா இந்த ஆர்டர் யாருக்கு போய் சேரணுமோ அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன். என்கிட்ட சாரதா மேடம் இந்த விஷயத்த சொல்லவே இல்லையே. சார், சாரதா அதை வெளியில தெரியாம மூடி மறைச்சிட்டாங்க சார். ஆமா சார். நீங்க போய் பணம் கேட்டா கூட சாரதா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மதிப்பிடுவாங்க. நீங்க வேணா ஒன்று பண்ணுங்களேன். மிஸ்டர் ராமு இருக்காருல்ல, அவர்கிட்ட நேரடியா போய் பணத்தை கேளுங்க. அவர் மானஸ்தான், பணத்தை கொடுத்துருவாரு. தேங்க்யூ. டைம்லி ஹெல்ப் பிரசாத். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ வெரி மச். பாப்பா, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வெளியே கிளம்பிட்டு இருக்கீங்களா? நான் அப்புறம் வரேன். பரவாயில்ல, சொல்லுப்பா. சார், நான் அடுத்த கவிதை தொகுப்பு மேனுஸ்கிரிப்ட் பப்ளிஷ் பண்ண கொண்டு வந்திருக்கேன் சார். வெரி குட். பணம் ஏதாவது வேணுமா? இல்லை சார், வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை. இதை பாரு மதி, வீட்டு பிரச்சனைலாம் போட்டு நீ குழப்பிக்காத. அதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்க சித்தி இருக்காங்கல்ல. சார், நான் அடுத்து ஒரு நாவல் எழுதலாம்னு இருக்கேன் சார். ஆஹா, வெரி குட். என்ன சப்ஜெக்ட்? காதல் அடிப்படையாக வச்சு ஒரு நாவல் சார். யாரையாவது காதலிக்கிறியா? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். பாருப்பா, போன கவிதை தொகுப்புல உன் குடும்பத்து பிரச்சனையுடைய வெளிப்பாடு இருந்தது. அதனால கவிதைகள் யதார்த்தமா இருந்தது. இப்ப சொல்லு, யாரை காதலிக்கிற? ஓம் கடிதம் லெட்டர். ஆமா, உள்ள போய் அதை காதல்னு சொல்ல முடியாது. அது அந்த பொண்ணை பார்த்துருக்கியா? இல்லை சார், பார்க்கல. அவன் என்னை பார்த்துட்டு, என்னை எப்படி
காதலை பிடிக்கலன்னு சொன்னா என்னால ஏதுக்க முடியாது சார். பார் மதி, வீணா ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. முதல்ல அந்த பொண்ணை போய் பார்க்குற வழியை பார். சார் அந்த நாவல் பப்ளிஷ் ஆகட்டும் சார். அந்த வெளியூடாவில் கண்டிப்பாக சந்திச்சிடும் சார். ஓகேப்பா, ஆனால் எது நடந்தாலும் கவலைப்படாது. பெரும்பாலான காதல் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. ஏன் அனுபவத்தை கேட்டேன்னா, தோல்வி அடைஞ்ச காதல் தான் வெற்றி அடைஞ்ச காதல். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, காதல் செத்து போயிடும். குழந்தைங்க, குடும்பம்னு தொல்லைகள் ஜாஸ்தி ஆகிடும். தூக்குற காதல் தான் நிலைச்சு நிற்கும். ஏன்னா அதை நீ நினச்சிக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி எது நடந்தாலும் ஒரு எழுத்தாளனான உனக்கு இது ஒரு அனுபவமாக தான் இருக்கணும். அது உன்னை பாதிக்க விடக்கூடாது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். இதை பாரு, காதல் போயின் காதல் 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 போயின் மறுபடியும் காதல் காதல் காதல். ஓகே, ஓகே சார். உள்ள எடிட்டர் இருக்காரு, ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு நீ கிளம்பு. உன்னை நான் அப்புறம் பார்க்குறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். அடடே பிரபு, வாங்க வாங்க. போன்லயே கிடைக்க மாட்டீங்க, நேர்ல வந்துருக்கீங்க. ஆமா, ஃபைனான்ஸ் கம்பெனி எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். என்ன சாரதா பார்க்க வந்தீங்களா? என்னம்மா சாரதா என்ன பண்ணிட்டு இருக்கா? குளிச்சுட்டு இருக்கா. குளிச்சிட்டு இருக்காங்க, வந்துடுவாங்க. சார், மேடத்தை பார்க்க வரல, உங்களை பர்சனலா பார்த்து ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன். என்ன அது? நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? என்ன வேணும் சொல்லுங்க. அது வந்து யூஎஸ்க்கு அனுப்ப வேண்டிய கூட்ஸ்க்கு ஒரு 50 லட்சம் ரூபா லோன் கொடுத்துருந்தேன். அது வழக்கமா வாங்கி கொடுக்கறதானே? ஆமாம் சார், கொடுக்கல் வாங்கல மேடம் எப்பயும் கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் லாஸ்ட் வீக் கொடுத்த செக் ஒன்று இன்னும் கிளியர் ஆகாமவே இருக்கு. சரி, நம்ம காவேரி கார்மெண்ட் செக் தானே, இந்த வாரம் இல்லைனாலும் அடுத்த வாரம் நிச்சயம் கிளியர் ஆயிரும்னு நம்பிக்கையில் இருந்தேன். ஆனால் நேற்றுக்கு ராத்திரி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. உங்கள் கம்பெனியில் யூஎஸ்க்கு அனுப்ப வேண்டிய கூட்ஸு டேமேஜ் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் லாஸ்ன்னு கேள்விப்பட்டேன். அதனால் உங்கள் கம்பெனியும் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்களா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.